சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு புகைப்படத்திற்கு பின்னால் தீய சக்தி ஒன்று ஒளிந்து கிடக்கின்றது. இந்த தீய சக்தி எந்த புகைப்படத்திற்கு பின்னால் இருக்கிறது என்பதனை இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. யாரையும் வாழ்க்கையில் முன்னேற விட்டு விடுவேன் என்று சொல்லி அது அங்கே கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றது. ஆனால் அந்த தீய சக்தியானது இல்லத்திற்குள் வந்து புகைப்படத்திற்கு பின்னால் தங்கி இருப்பதற்கு அடைக்கலம் கொடுத்தது நீ அல்லவா? இந்த தவறை செய்ததும் நீ அல்லவா? அதனால்தான் சாயப்பா இப்பொழுதே உனக்கு இதனை என்னவென்று சொல்லி உன்னை இதிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, தீய சக்திகள் இல்லத்திற்குள் ஒளிந்து கிடக்கிறது என்றால் பொதுவாகவே அவையெல்லாம் அவ்வளவு எளிதில் யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை. அவ்வளவு எளிதில் யாருக்கும் என்ன நடக்கிறது என்பதும் புரிந்து விடுவதில்லை. ஆனாலும் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்கும் பொழுது, உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வரும் பொழுது, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்து விடக்கூடாதல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை அத்தனையுமே உனக்கு சரியானதாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். எதற்காக இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வருகின்றேன், எதற்காக இந்த வாழ்க்கையில் நான் உனக்கான நன்மைகளை எல்லாம் தேடி தருகின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள். சாயப்பா எதற்காக இந்த தீய சக்தியை அடித்து விரட்டாமல் அதே நம்மிடத்தில் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் என்று கேட்கின்ற குழந்தைகள் இங்கு ஏராளம். சாயப்பா, உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியை நிச்சயமாக விரட்டி அடிப்பேன். ஆனால் அந்த தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்ததே நீயாக இருக்கும் பொழுது அது என்னவென்று உனக்கு தெரிவிக்காமல் நான் செல்ல முடியுமா? சாயப்பா என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், நமக்கு எந்த நன்மையை செய்து கொடுக்கிறார் என்று கேள்வி கேட்கின்ற என் குழந்தைக்கு நான் ஒரு நன்மையை செய்துவிட்டால் அது உனக்கு தெரிந்துவிடுமா? தெரியாது. எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து இத்தனை நாட்களும் உன்னை காத்திருக்கின்றேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் நான் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். அது எல்லாம் உனக்கு தெரியாத பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நான் செய்துவிட்டேன். ஆனால் இந்த தீய சக்தியிடம் இருந்து மட்டும் உன்னை நான் காப்பாற்றி விட்டேன். ஆனால் அது உனக்கு தெரிந்து விடவா போகின்றது? நிச்சயமாக ஒரு பொழுதும் தெரியப் போவதில்லை. ஒரு பொழுதும் இது என்னவென்று நீ உணரப்போவதும் இல்லை. இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இந்த சாயப்பா சொல்லும்படி நீ கேட்டு தெரிந்து கொள். வாழ்க்கை முழுமைக்கும் எதையாவது இழந்து விட்டோமே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு தெய்வம் நம்மளை வழி நடத்தும் பொழுது அதை என்னவென்று புரிந்து கொண்டு அந்த வழியில் நீ நடக்கத் தொடங்கினால் அது போதும். உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா, நான் இருந்து உன் முன்னால் ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த உண்மை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைத்திருக்க வேண்டும். இந்த உண்மை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவினை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்தாலும் அதையெல்லாம் நீ நிறைவான அக்கறையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும். உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை ஒரு சேர கொடுக்கட்டும். சாயப்பா, நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு நான் கொடுக்க வருவது என்ன என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொண்டு விடுவாய். உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு தருவது எல்லாம் உன்னை எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது முழு கவனமாக இருக்க வேண்டும். சாயப்பா சொல்ல போகின்ற விஷயம் உன் இல்லத்தில் இருக்கின்ற புகைப்படத்திற்கு பின்னால் இத்தனை நாளும் இருக்கிறது என்றால் இதை அறியாமல் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய்.
இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று இந்த சாயப்பா நான் கேட்க முடியாத என் குழந்தையை நீ மீட்டு சாயப்பாவை பார்த்து நீ தீய சக்தியை விரட்டவில்லையே என்று கேட்கிறாய். நான் விரட்டிவிட்டால் உனக்கு எதுவும் தெரியப் போவதில்லை. உனக்கு நடந்தது என்னவென்று நீ உணரப்போவதும் இல்லை. அதனால் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்னவென்று நீ உணர்ந்திட தயாராக இருப்பாய். எதையும் வெளிப்படையாக சொல்பவன், எந்த விஷயத்தையும் ஒளித்து மறைத்து செல்பவன் அல்ல. இதை சொன்னால் நீ கஷ்டப்படுவாயே என்று நான் நினைப்பவன் அல்ல. ஏன் தெரியுமா? எல்லா விஷயங்களையும் ஆரம்பத்திலேயே கேட்டு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இருந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு அத்தனை உண்மைகளும் ஒரு சேர கிடைக்கும். உனக்கு அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி வருந்தாதே. என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உன்னுடையதாக உன்னால் மாற்ற முடியும் என்பதனை நீ நம்பிக்கொண்டே இரு. உனக்கு செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இதனால் வரையிலும் தெரியாமலேயே இருந்து விட்டாய். இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பு அறையில் நீ நிறைய புகைப்படங்களை மாட்டி வைத்திருக்கின்றாய். அதில் குறிப்பாக உன்னுடைய குடும்பத்தின் புகைப்படம், உன் குடும்பத்தில் அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தைகளின் புகைப்படம் என்று நீ மாட்டி வைத்திருக்கின்ற இந்த புகைப்படத்தை இந்த சாயப்பா என் வாக்கினை கேட்டு முடித்ததும் சற்று திருப்பிப்பார் என் குழந்தையே. இது உனக்கு நான் பலமுறை எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன். தீய சக்திகள் ஒருவர் இல்லத்திற்குள் வந்து தங்க வேண்டும் என்றால் அங்கே எதிர்மறையான விஷயங்கள் இருக்க வேண்டும். எதிர்மறையான விஷயங்கள் என்றால் அதற்கு முதன்மையான இடத்தை கொடுப்பது என்ன தெரியுமா? ஒட்டடை. இந்த புகைப்படத்தை திருப்பிப்பார், அங்கே ஒட்டடைகள் அதிகமாக இருக்கின்றது, தூசுகள் அதிகமாக இருக்கின்றது. பூச்சிகள் எல்லாம் அடிக்கடி வந்து அமர்ந்து அந்த இடத்தை நாசம் செய்து வந்து வைத்திருக்கின்றது. நீ துடைக்காமல் அந்த இடத்தை சுத்தப்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கின்றாய். பலமுறை நீ சுத்தப்படுத்தியிருந்தாலும் இவையெல்லாம் மிக விரைவாகவே அழுக்கடைந்து விடுகின்றது. இந்த இடம் தீய சக்தி என்று உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பினை கொடுத்து விட்டது. உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் வெளிப்படையாக தெரிகின்ற தூசிகளை எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் நீ சுத்தப்படுத்தி கொண்டதுதான் இருந்திருக்கிறாய். ஆனால் இது உன் கண்களுக்கு தெரியவில்லை எனும் பொழுது என்ன செய்ய முடியும்? உன் கண்களுக்குள் இப்படி ஒரு விஷயம் இருப்பது உணரவில்லை எனும் பொழுது என்ன செய்துவிட முடியும்? எதற்கும் கலங்காமல், எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்தாமல் இரு போன்ற பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது என்பதனை நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்படியானால் இனி நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ தெளிவுபடுத்திக் கொள்வாய். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து, இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளிலிருந்து மீண்டு வந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதற்காக இந்த வாழ்க்கை, யாருக்காக இந்த வாழ்க்கை என்று சொல்கிறாய் அல்லவா? நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்கு முழுமையான மன நிறைவினை நீ கொடுக்க வேண்டும். உன் மனநிலை மாறுகிறது, உனக்கு கஷ்டம் வருகிறது என்பதற்காக அவர்களையும் காயப்படுத்தி விடக்கூடாது. இந்த ஒட்டடைகளை உடனடியாக அங்கிருந்து சரி செய்து உன் வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சத்தமுமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற அளவிற்குத்தான் இந்த விஷயம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் இப்படி நடக்க விடாமல், இனிமேலும் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும். உனக்கான நல்ல மாற்றங்களை நான் எப்பொழுதும் உறுதி செய்து விடுவேன். சாயப்பா இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்திவிட்ட பிறகு இப்பொழுது உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்கள் எதற்குமே நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் பிறகு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இந்த சாயப்பா என்னவென்று சொல்லிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் தருவதை நீ உணர்ந்து கொள். நான் நடத்துவதை என்னவென்று நீ புரிந்து கொள். எதையுமே கடந்த இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்தாமல் போய்விடாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரியப்படுத்தாமல் போய்விடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும். எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உன்னை வாழ வைத்தே தீரும். சாயப்பா சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கான ஒவ்வொரு கஷ்டங்களிலும் ஒவ்வொரு வேதனைகளிலும் இருந்து நீ பட்ட பாடுகள் எல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, தீய சக்திகளை இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொண்டோம். ஆனால் உடனடியாக அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விட வேண்டும். உடனடியாக இதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷங்களும் உடனிருந்து உன்னை நல்லபடியாக உன்னை தொடர்ந்து கொண்டே வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பா உன் வாழ்க்கைக்குள் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இனி எந்நாளிலுமே உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.